செல்லம்மா சீரியல்ல மேகா வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ அவங்கள பார்க்க வந்த வாசுதேவன், "அம்மா நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமான்னு கூப்பிட்டு, இந்த வீட்லயே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது நீதாம்மா. அடுத்தது தான் ஜானகியே. என்ன உன் மாமாவை நினைச்சு நீ இவ்வளவு பண்ற பத்தியா? நீ சொன்னபடியே கூடிய சீக்கிரத்துல உனக்கும் சித்தார்த்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேங்கிறாரு." அப்புறமா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, வர வெள்ளிக்கிழமை ஜோதி அவளோட வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்காளாம். அதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கா. கூடவே மேகாவும் வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறா. நீயும் வரணும்னு நானும் நினைக்கிறேன். அதான் இந்த விஷயத்த சொன்னேன், கொஞ்சம் தயவு செஞ்சு வாமாங்கிறாரு. வாசுதேவன் சொன்னதை கேட்ட மேகா, சரி மாமா நீங்களும் ஆசைப்படுறீங்க அவங்களும் ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வரேங்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே இங்க வந்து ஜானகி வாசுதேவன் கிட்ட, எங்க வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன், மறக்காம 2 பேரும் அன்னைக்கு வீட்லயே இருங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, சொல்றதுக்கு தானே நான் வந்தேன்னு சொல்லிட்டு போறாங்க. வாசுதேவனும் என்ன மேகா அது, ஜோதி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அதே வெள்ளிக்கிழமை ஜானகி வச்சுட்டா, இப்ப என்னம்மா பண்றதுன்னு கேட்க, ஐயோ விடுங்க மாமா, ஜோதி சொன்னது காலையில் தானே சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுக்கு காலையில போய் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சாயந்தரம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனை முடிப்போம், அப்பதான் ஜானகி அத்தைக்கு சந்தேகம் வராது, அப்புறம் 2 இடத்துக்கும் போன மாதிரி ஆச்சுலன்னு ஐடியா கொடுக்குறாங்க. மேகா அவங்களோட உண்மையான அப்பா சரவணனை கூட்டிக்கிட்டு கடையில விதவிதமான ஷர்ட் பேண்ட் எல்லாம் வாங்கி தராங்க. பொருளை கையில வாங்கின சரவணனும், மேகா எனக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கி தரேன், எனக்கு எதுக்குமான்னு கேட்க, ஐயோ அப்பா நீங்களாம் இது கண்டிப்பா போடணும், உங்ககிட்ட இருக்கிற ஷர்ட் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், உங்க பொண்ணு தான் இப்போ கோடீஸ்வரி ஆச்சே, ஸ்டைலா போட்டுட்டு வாங்கப்பான்னு சொல்லி இங்க வந்து கார்ல அழைச்சிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு வந்து செல்லம்மா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து, மேகா என்ன அடிக்கடி சரவணனை சந்திக்கிறா, இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்கு, நம்ம பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சரவணனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரவணனோட 2 பசங்க சுரேந்தரும் பூஜாவும் உங்க அப்பாக்காக பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சு உங்க அப்பா உள்ள வந்ததுமே சர்ப்ரைஸ் பண்றாங்க. ஏன்பா எனக்கு ஏப்பா இப்போ இந்த பர்த்டே எல்லாம், இது என்ன உங்களோட ஐடியாவான்னு கேட்க, உங்க 2 பேருமே, அப்பா இது எங்களோட ஐடியா கிடையாது, மேகாக்காவோட ஐடியா தான், அவங்க தான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, அதுக்காக தானே நாங்கள் ரெடி பண்ணோம், வாங்கப்பா வந்து கேக் கட் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கட் பண்ணிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வெளியாளுங்க யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்து செல்லம்மா நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னோட மொபைல்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்றாங்க. அப்பதான் செல்லம்மாக்கு உண்மை தெரிய வருது, மேகா தான் சரவணனோட பொண்ணுன்னு. ஓ இந்த சரவணனோட உண்மையான பொண்ணு மேகா தானா, ஏன் இது இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா, அப்போ மரகதத்தோட உண்மையான பேத்தி தான் மேகா, ஏன் சொல்லாம மறைக்கிறாங்க, இதுல ஏதோ விஷயம் இருக்கு, உடனே வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு நடக்கிற விஷயத்துல வீடியோல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த எதாச்சியா செல்லம்மா வீடியோ எடுக்கிறத பாத்துறாரு. யாரோ வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு செல்லம்மாவை பிடிக்க போறப்போ செல்லம்மா அவங்க வந்து தப்பிச்சு ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்க வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த சுரேந்தர் அவங்க அப்பா கிட்டயும் மேகா கிட்டயும் செல்லம்மா நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டா, அவளோட பொண்ணு மேகா தான்ங்கிற விஷயம் செல்லம்மாக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதாச்சும் பண்ணி அவளை தடுத்து நிறுத்தணும், ஏன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல, மேகாவும் ஆமாப்பா செல்லம்மா மட்டும் வீட்டுல போய் உண்மையை சொல்லிட்டானா யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் நான் மாட்டிப்பேன், பார்த்து செஞ்சு ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்றாங்க. நானும் இருமேக்கா பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு அவரோட அடியாளுக்கு ஃபோன் பண்ணி நம்மளோட போட்டோவும் ஸ்கூட்டரோட நம்பர் பிளேட்டையும் அனுப்பி உங்க கண்ணில் பட்டானா கார் அடிச்சு தூக்கிடுங்கிறாரு. இங்க பண்றது ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும், எந்த காரணத்துக்கு எங்க பேர் மட்டும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஆளுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. ரோட்ல செல்லமா போறத பார்த்து அடியாளுங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஆக்சிடென்ட் பண்றதுக்காக பின்னாடியே போறாங்க. இதுதான் இன்னி எபிசோட்ல நடந்தது.